Today we are going to see the vibration analysis in longitudinal vibrations. How to apply the stiffness matrix and mass matrix in the given problem to obtain the natural frequency of the given object. So now what is vibration? Any motion which repeats itself after an interval of time is called vibration. All bodies possessing mass and elasticity are capable of producing vibration. Means that it is also called an oscillation, to and fro motions. Every time it comes to when it was triggered, every time it comes to its equilibrium position, then to the higher energy, then to the lower energy, then to the higher energy to the lower energy. Then this is called vibration. So kinetic energy and potential energy go on changing. That is called vibration. Longitudinal vibration is that when the particles of the shaft or any object moves parallel to them, when the particles in the object objectல உள்ள பார்ட்டிக்கல் அதோட ஆக்சிஸுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு பேர் லாங்கிடியூட்னல் வைப்ரேஷன். இப்போ அந்த ஆப்ஜெக்டோட பார்ட்டிகல்ஸ் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது லாங்கிடியூட்னல் வைப்ரேஷன். லாங்கிடியூட்னல் வைப்ரேஷனில் உள்ள ப்ராப்ளத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். டிரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன்ஸ் பீம்ஸில் வரும். இப்போ நம்ம பார் ப்ராப்ளம்ஸில் ஹவு டு யூஸ் லம்ப்டு மேட்ரிக்ஸ், கன்சிஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி அன்கன்ஸ்ட்ரைன்டு ப்ராப்ளம் கொடுத்தணும், வெறும் கன்ஸ்ட்ரைண்டே இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி பண்ணணும், கன்ஸ்ட்ரைன் கொடுத்தா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் வந்து இதான் அந்த ஃபார்முலாஸ். K = m² UF, K stiffness matrix, M mass, omega square. This omega is a natural frequency of this is displacement, and this is F. That is, F is nothing but a force. So if the force and if the in a force constraints fixed support எதுவுமே கொடுக்கலைன்னா this equation becomes K minus m omega square. U f0 will become unity. So இந்த ப்ராப்ளம் வந்து unconstrained இருந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா K minus m omega square is equal to 0ன்னு வந்துடும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் அ கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்துருந்தா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வரும், ஃபோர்ஸ் கொடுத்துருந்தா ஃபோர்ஸும் வரும். இப்போ ஃபோர்ஸே கொடுக்கல அப்படின்னா the force will become 0. ஸோ அதுக்குள்ளே இந்த ஃபோர்ஸ் will become 0. Again I'll explain. K m minus if it is unconstrainedனா இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள் ஒரு கன்ஸ்ட்ரைண்டும் இல்லை. இந்த ப்ராப்ளத்தில் என்ன ஆகும்னா the equations become K minus m omega square. U யூனிட்டி ஆகிடும், F வந்து 0. K minus m omega square is equal to 0 மட்டும்தான் எடுக்கணும். If it is unconstrained, இங்கே எங்கேயும் ஃபிக்ஸட் சப்போர்ட் இல்லை, ஃபோர்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போது ஸோ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் is equal to K is equal to AE by L, the same equation which you have studied in the bar. இப்போ மாஸ் மேட்ரிக்ஸ் வைப்ரேஷனில் வந்து மாஸ் வந்து ஹியூஜ், மாஸுக்கு ஏற்றாப்புல தான் வைப்ரேட் ஆகும், ஆசிலேட் ஆகும். ஸோ மாஸ் மேட்ரிக்ஸ் there are two types of matrix. One is consistent matrix and lumped matrix. இந்த consistent matrix மட்டும் செஞ்சு பார்க்கணும் according to your problem. If they asked, if they are not asked, if they are particularly asked lumped matrix, you go for lumped matrix. If they particularly asked consistent matrix, you go for consistent matrix. இப்போ எதில் நம்ம செய்யணுங்கிறத ப்ராப்ளத்தில் கேட்போம். ஸோ இந்த இது நான் கன்சிஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தில் வந்து கன்சிஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் வச்சு தான் செய்ய போகிறேன். அடுத்தது லம்ப்டு மேட்ரிக்ஸ் வச்சு செய்வேன். ஸோ ஒமேகாங்கிறது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃப்ரீ வைப்ரேஷன் ஆஃப் த சிஸ்டம். ஒரு ஆப்ஜெக்டோட ஃப்ரீ வைப்ரேஷன் எவ்வளோ, ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு ஃப்ரீ வைப்ரேஷன்ஸாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி without any forced vibration. It's not a forced vibration, it's a free vibration. So find the natural frequency of the longitudinal vibration of the unconstrained stepped bar. இது எலிமெண்ட்டாக ரெண்டாக பிரிச்சுருங்க. இந்த இடத்துல டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் கிடையாது, ஃபோர்ஸும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ ஒன்றுமே கிடையாது, ஏரியா கொடுத்துருக்கான். இது எலிமெண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தான் இந்த ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஏன்னா ஃபோர்ஸ் இல்லைனாலும் ஒரு பாடிக்கு எவ்வளோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிங்கிறது இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ இதோட டேட்டாஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். A1 is equal to 2A, A2 is equal to A, இதில் N1 is equal to L by 2, இது L2 is equal to இது என்னது L by
2 டென்சிட்டி இவ்வளவு எழுதியிருக்கேன். ஸோ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் வந்து இந்த எனக்கு அடுத்த K1 is equal to A1 E1 E1 வந்து இந்த இதை யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த டேட்டாவை இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன். KE L/2 போட்டிருக்கேன். இங்கே ஏன் 2A போட்டோன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு 2A, ஏரியா வந்து 2A கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஈக்குவேஷன் போட்டு இதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எலிமெண்ட் 2 இப்போ K1 is equal to இவ்வளோ வேல்யூ கிடைக்கும், K2 is equal to இவ்வளோ வேல்யூ கிடைக்கும். K2 அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணு, A2 is equal to A தான் வரும், L/2ங்கிறத L/2 தான். ஸோ இந்த இது ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன், அசம்பிள் பண்ணி நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு ஆன் அசம்பிளிங். ஸோ இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம வந்து மாஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். மாஸ் மேட்ரிக்ஸ் வந்து இதை போட்டாச்சு. மாஸ் மேட்ரிக்ஸ் வந்து இந்த ரோ 1 A1 L1 இந்த ரோ A எல்லாம் ஒரே எலிமெண்ட்டுங்கிறதுனால சேமு. ஸோ இது ஏ மட்டும் மாறும், இங்கே எல்லும் மாறும். ஸோ ஏங்கிறது 2A, L/2 6 இதெல்லாம் கேன்சல் பண்ணி இவ்வளோ வருது மாஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து நான் ரோ A/L 2 இது 1 இதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ரோ A/12 ஆக்கிட்டேன். ஏன் அப்படி ஆக்கிட்டேன்னா நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் ரோ 12 வரும், ஈஸியாக காமனாக வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இது இங்கே இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். 4 × 2 / 2. அப்போ × 2 இங்கே பண்ணிட்டேன் மேட்ரிக்ஸில். 2 × 2 4 2 2 4 இங்கே 6 × 2 12. ஸோ இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். ஸோ இதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 இந்த ஈக்குவேஷனை. அப்போ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் கிடச்சி இந்த வேல்யூ உனக்கு கிடைக்கும் மாஸ் மேட்ரிக்ஸ். இப்போ இதில் என்ன பண்ண மாஸ் M2 ஓட வேல்யூ, M2ஓட வேல்யூவை போட்டாச்சு. பட் இங்கே பாரு ரோ A/12 ரோ A/12. ஸோ இந்த ரோ A/12 வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அசம்பிளிங் இந்த அசம்பிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஈக்குவேஷன். இப்போ தான் ரொம்ப முக்கியம் பவுண்ட்ரி கண்டிஷன் செட் பண்ணும்போது இங்கே பார் வந்து நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே அன்கன்ஸ்ட்ரைன்டு அந்த ஃபோர்ஸ் 0 ஆகிடும், ஃபோர்ஸே இல்லை. இப்போ யூங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து யூனிட் ஆகிடும். ஸோ Km⍵², K இந்த P கிடையாது, P இஸ் ஈக்குவலன்ட் P தனியாக ப்ராக்கெட்டில் இருக்குது, இந்த இன்ட்டு கிடையாது. K மைனஸ் M⍵² is equal to 0ன்னு வந்துடும். ஸோ P is equal. ஸோ இந்த ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் ரெடியூசஸ் டு திஸ் ஈக்குவேஷன் பிகாஸ் இட் இஸ் நோ கான்ஸ்டன்ட் அண்ட் நோ ஃபோர்ஸஸ். ஸோ K மைனஸ் M⍵². இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு இந்த இதை அங்கே கொண்டு போயிடுறேன். இங்கே வந்து இந்த இதை என்ன பண்ணுறேன், இது எல்லாமே பட் இதை இந்த ஈக்குவேஷன் இதை அங்கே கொண்டு போகிறதுக்கு முன்னால் இந்த 2AE/L இதை டிவைட் பண்ண இப்படி இருக்குது. இந்த வேல்யூ கிடைக்கும், இப்படி கிடைக்கும். இது L மேலே போயிடும். 2AE 12 பக்கத்தில் இருக்கும். ஸோ 24AEன்னு வந்துடும், L² வந்துடும். அதான் பாருங்கள், இதோ 2 -2 0 -2 3 -1 0 -1 -ω² rho L² ω² 24E 4 2 0 2 6 1 0. ஸோ இது என்ன பண்ணுறேன்னு புரியுது இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் K மைனஸ் M⍵²ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Kவோட வேல்யூ Mோட வேல்யூ, அதான் Mோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 2AE/L வந்து ஹோலை டிவைட் பண்ணி இந்த வேல்யூ கிடைக்கும். இதை மேலே கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அந்த β² இந்த சைடில் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை நீ β² போட்டு வச்சுக்கோ. β² is equal to this one or λ² கூட போடலாம். there is nothing wrong in that. β² is equal to இவ்வளோவும் கிடைக்குது. ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் திஸ். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் மைனஸ் பண்ணு. இதையும் மைனஸ் பண்ணினா உனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த 2 ஒரு இது மட்டும் பார்க்குறேன், 2 மைனஸ் β² 4 2 வெளியே எடுத்துரு 1 - 2 β². மாதிரி -2 மைனஸ் 2 β² -2 வெளியே எடுத்துரு 1 + β². ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணு. இங்கே இந்த கால் திஸ் இது இன்ட்டு இது -b² 4 -2 -b² 2 0 -b² 0 -2 -β² 2 இப்படி ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணேன்னா இந்த மேட்ரிக்ஸ் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணேன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ கிடைச்ச பார்த்து டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டிட்டர்மினன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை வச்சுட்டு திஸ்
this you write here, this into this அதான் இங்கே பண்ணியிருக்கேன். இது 0 அது விட்டுரு. அதுக்கப்புறம் இந்த இதில் இதை க்ளோஸ் பண்ணிவிடு. இது இன்ட்டு இது இன்ட்டு. ஸோ இந்த ஈக்குவேஷன். ஸோ டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணி எனக்கு இங்கே ஒரு வேல்யூ கிடைக்குது. இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும்போது இதில் மேக்ஸிமம் என்ன வேல்யூ கிடைக்கும், பீட்டா ஸ்கொயர் ஸ்கொயர் 0 இருந்தால் செட் பண்ணலாம். 1 மைனஸ் இது எப்படி 1 மைனஸ் 2 பீட்டா ஸ்கொயர் 0 இருந்தால் ஹாஃபாக இருக்கும், பீட்டா ஸ்கொயர் ஹாஃபாக இருக்கும். பீட்டா ஸ்கொயர் இஸ் மைனஸ் 2 இஸ்குவல் டு 0 இருந்தால் பீட்டா ஸ்கொயர் இஸ்குவல் டு 2 இருக்கும். ஸோ பீட்டா ஸ்கொயர் வேல்யூ இதுதான். இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் பீட்டா ஸ்கொயர் இஸ்குவல் டு ஒமேகா ஆல் ஸ்கொயர் இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இந்த வேல்யூ நமக்கு கிடைச்ச பிறகு நமக்கு கிட்ட இருக்கிற இந்த வேல்யூஸ் இதிலேருந்து கண்டுபிடிச்சி, இது எதுலேருந்து வந்துச்சு, இந்த டிட்டர்மினண்ட்லேருந்து வந்துச்சு. இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூஸ்லேருந்து பீட்டா ஸ்கொயர் ஹாஃப் 2 இந்த 3 வேல்யூவும் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த இதில். எப்படி சப்ஸ்டியூட் பண்ண, ஒமேகா ஸ்கொயர், இப்போ பீட்டா ஸ்கொயருக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணு, ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா 1 ஸ்கொயர் வந்து 0, இந்த இது 0 ஆகிடும். இப்போ பீட்டா ஸ்கொயருக்கு ஹாஃப் சப்ஸ்டியூட் பண்ணு, ஹாஃப் போட்டேன்னா 24 இங்கே போயிடும். 24 இ ரோ எல் ஸ்கொயர் கீழே வந்து அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். சிம்பிளிஃபை பண்ணு, ஹாஃப் போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் இது. ஸோ இந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணிக்கேன், ரூட் எடுத்தேன்னா இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். ரூட் ஒமேகா 2 ஸ்கொயர் இஸ்குவல் டு இவ்வளவு. ஸோ ரூட் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ பீட்டா ஸ்கொயர் 2 போடு தான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். இதில் என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா நோ கான்ஸ்டன்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். அதெல்லாம் ஈஸி. ஸோ இந்த ஈக்குவேஷன் ரெடியூஸ்டு சின்ஸ் தேர் இஸ் நோ fixed and no forces, the P and Q will be neglect பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன், இவ்வளோ பெரிய ஈக்குவேஷன் இதுக்கு ரெடியூஸ் ஆகிடும். இதில் வந்து நான் யூஸ் பண்ணது கன்சிஸ்டன்ட் மேட்ரிக்ஸ், லம்ப்டு மேட்ரிக்ஸ் கிடையாது. ஸோ இது மட்டும்தான் இதில் பார்க்க வேண்டியது, வேறு எதுலேயும். நம்ம அடுத்த ப்ராப்ளம் என்ன பார்ப்போம்னா, how we are going to use the lumped matrix with constraint. So with constraint